நடக்கிற எல்லா விஷயமுமே விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற கட்டுக்கதையை உடைச்சு, நாமளா முயற்சி பண்ணா எந்த விஷயத்தையும் மாத்தலாம் அப்படின்னு ஒரு பெண்மணி தனி ஆளா நின்னு குடும்பத்தோட நிலைமைய மொத்தமா மாத்திருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற ஏழ்மையான நிலைமையில இருந்த அவங்களோட குடும்பத்த இவங்க ஒரு ஆள் தனியா போராடி, இப்போ ஓரளவுக்கு வசதியான குடும்பமா மாத்தி வச்சிருக்காங்க. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்த இவங்க எப்படி மாத்துனாங்க தெரியுமா? எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு துணையா இருந்தது? இத நம்ம கதையா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு தம்பதி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்ததுனால அந்த நிலத்த வச்சு விவசாயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அந்த விவசாய நிலத்துக்கு பம்பு செட் வாங்குறது கூட அவங்களுக்கு வசதி இல்ல. அதனால எப்பலாம் மழை பெய்யுதோ அப்ப மட்டும் விவசாயம் பண்ணி வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒருவேளை அந்த வருஷம் மழை பெய்யல அப்படின்னா அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. அப்பெல்லாம் அவங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்கிறாங்க. அந்த பாட்டி ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்க. "விடுப்பா, இந்த வருஷம் மழை பெய்யல அப்படின்னா எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஒருவேளை பயிர் செஞ்சு விளைச்சல் சரியா வரல அப்படின்னாலுமே நாம ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்" அப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் விதியே அந்த பாட்டி காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயத்துல பெரிய அளவுக்கு லாபம் இல்லை அப்படின்னாலும் தினசரி செலவுகளை சமாளிக்கிற அளவுக்கு அந்த நிலம் அவங்களுக்கு உதவியா இருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்க விவசாயம் பண்ணி வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க குடும்பத்துல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. இந்த கணவன் மனைவி 2 பேர், இவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அப்புறம் இந்த பாட்டி, மொத்தம் 5 பேர் அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு வராங்க. இந்த 2 பெண் குழந்தைகள்ல ஒருத்தவங்க ஸ்கூல் படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு 3 வயசு ஆகுது. அவங்க ஊர்ல எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்ப 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஒண்ணு இவங்க விவசாயம் பண்றது, இன்னொன்னு அங்கங்க ஓட்டையா இருக்கிற அவங்களோட ஓலை குடிசைக்கு உள்ள மழை போறது. இந்த 2 விஷயம் கண்டிப்பா நடக்கும். அந்த அளவுக்கு வீடு கூட கட்ட முடியாத ஏழ்மையான நிலைமையில அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. விவசாயம் ஒண்ணு மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில். அவங்க மனைவியுமே குடும்பத்தை பார்த்துக்கிட்டு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப மட்டும் விவசாய வேலையும் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு நாள் விவசாயத்துக்கு தேவையான பொருள் வாங்க போகும்போது அவங்க கணவர் ரோட்ல அடிபட்டு இறந்துடுறாரு. அவரோட மரணம் அவங்க மனைவி ரொம்ப பெருசா பாதிக்குது. இதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை நடத்த போறோம், எப்படி செலவுகள்லாம் சமாளிக்க போறோம், குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் அவங்களோட மனசுக்குள்ள. இதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள பெரிய தாக்கத்தையும் அதிக மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது. சில நாள் போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி, நம்ம வீட்டுக்காரர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, விவசாயம் தானே பண்ணிருப்பாரு, இனிமே அந்த வேலையை நாம எடுத்து பண்ணுவோம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் நாம அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயமா அது ஒண்ணு மட்டும்தான். அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விவசாயம் பண்ணி அவங்க குடும்பத்தை நடத்திட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிராமத்துல பேராசை பிடிச்ச ஒருத்தன் இருக்கான். அவன் இவங்களுக்கு சொந்தமான எல்லா நிலத்தையுமே பேர் மாற்றம் செஞ்சு போலி ஆவணங்கள்லாம் தயார் செஞ்சு அவங்க நிலத்தை இவன் பேர்ல பட்டா மாத்திக்கிறான். மாத்தினதோட மட்டும் இல்லாம இவன் அந்த நிலத்துக்கு வேலியும் போட ஆரம்பிச்சிட்டான். இவங்க போய் அவங்ககிட்ட கேட்கறாங்க, எதுக்காக எங்க நிலத்துல நீங்க வேலி போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், உங்க வீட்டுக்காரர் உயிரா இருக்கும்போது உங்க நிலத்தை என்கிட்ட வித்துட்டாரு, சந்தேகம்னா டாக்குமெண்ட்டை பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் நீங்க இங்க பயிர் வைக்க கூடாது, இனிமே இது ஏன் நிலம் அப்படின்னு அவங்கள அனுப்பிட்டான். அவங்க வாழ்றதுக்கு ஒரே ஒரு ஆதாரமா இருந்த அந்த நிலமும் இப்போ அவங்க கையில இருந்து பிடிங்கிட்டாங்க. இந்த விஷயத்தை கேட்ட அந்த பாட்டி, நாம என்னவா பண்றது, எல்லாம் விதிப்படி தான் நடக்கும், நம்ம நிலம் திரும்ப நமக்கு கிடைக்கும்னு விதி இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்றது ஏத்துக்கிற ஆள் கிடையாது. இவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குறாங்க. ஆனா இந்த நிலத்தை கையாடல் பண்ணவனுக்கு அரசியல் ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த நிலத்தை அவங்களால மீட்கவே முடியல. குடும்பத்தையும் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதரவா இருந்து அந்த நிலமும் போயிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா சோர்ந்து போகல. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு மனசுக்குள்ள ஒரு வைராகியத்தை உண்டு பண்றாங்க. என்ன வேலை செஞ்சாவது நம்ம குழந்தைங்களை நம்ம காப்பாத்தி ஆகணும், நல்லபடியா தங்குறதுக்கு ஒரு வீட்டையும் கட்டி ஆகணும்னு ஒரு வைராகியத்தை மனசுக்குள்ள உண்டு பண்றாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் என்ன காரணத்துக்காகவும் இந்த வைராகியத்தை விட்டுறக்கூடாதுன்னு மனசுக்குள்ள தீர்க்கமா ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்னொரு குழந்தைய பாட்டி கிட்ட விட்டுட்டு ஒரு கூடை எடுத்துக்கிட்டு பக்கத்து கிராமத்துல இருக்கிற கொய்யாப்பழ தோட்டத்துக்கு போறாங்க. கூட நிறைய கொய்யாப்பழம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல இருக்கிற சின்ன நகரத்துல பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கொய்யாப்பழத்தை விற்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் அந்த கூடையில இருக்கிற மொத்த பழங்கள்ல 1/4 பகுதி கொய்யாப்பழத்தை மட்டும்தான் அவங்களால விற்க முடியுது. பழத்தை வித்த கொஞ்சம் காசை வச்சு வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே தோட்டத்துல எவ்வளவு பழம் வாங்கினாலும் அவங்களால 1/4 பகுதி மட்டும்தான் விற்கவே முடியுது. இப்படியே 1 மாசம் போகுது. 1 மாசத்துக்கு அப்புறமே அதே நிலைமை தான் தொடருது. அவங்களால அந்த கூடையில இருக்கிற 1/4 பகுதி பழத்தை மட்டும்தான் விற்கவே முடியுது. அவங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு தன்னோட கணவர் போட்டோ முன்னாடி நின்று, நான் எந்த தொழில் செஞ்சாலும் என்னால காசு சம்பாதிக்கவே முடியல, நான் நம்புற எல்லா தொழிலுமே என்னை கைவிடுது, நான் எப்படிதான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க போறேன்னு தெரியல, நம்ம குழந்தைங்களை எப்படிதான் வளர்க்க போறேன்னு தெரியலன்னு அந்த கணவர் போட்டோ முன்னாடி நின்று ரொம்ப அழுறாங்க. அதை கேட்ட அந்த பாட்டி, விடுமா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ முயற்சி பண்ண, ஆனா இங்க எல்லாமே விதிப்படி தான் நடக்கும், உன்னால எதையும் மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே அவங்க எந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழில் அவங்களுக்கு கை கொடுக்கல, தொடர் நஷ்டத்தை தான் ஏற்படுத்துது. இதனால வைராகியத்துல ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு இறுக்கமா இருந்த அவங்களோட மனசு தொடர் தோல்வினால மனசு வெறுத்து போக்கி அவங்க வைராகியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனா அவங்க அழும்போது கூடவே அழுத அவங்க 2 மகள்களோட முகத்தையும் ஒரு நிமிஷம் பாக்குறாங்க. இப்ப மனசுக்குள்ள சொல்றாங்க, இவங்க 2 பேரோட எதிர்காலமும் என்கிட்ட தான் இருக்கு. பாட்டி சொன்ன மாதிரி எல்லாம் விதிப்படிதான் நடக்கும்னு நினைச்சு என்னால அப்படியே விட முடியாது. அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு அவங்களை கரை சேர்க்கறது என்னோட பொறுப்பு. அதனால வியாபாரத்தில் நஷ்டமோ லாபமோ,
அந்த தொழில் பண்ணி தான் நம்ம குடும்பத்த நான் காப்பாத்த போறேன். அதனால எனக்கு துணையா இருங்கன்னு கணவர்கிட்ட சொல்றாங்க. அப்புறம் அவங்க பசங்கலாம் தூங்குனதுக்கு அப்புறம் இரவு ரொம்ப நேரம் தூங்காம யோசிக்கிறாங்க. நம்மால ஏன் எல்லா பழத்தையும் விக்க முடியல? அதுக்கு என்ன காரணம்னு தெளிவா யோசிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் அவங்களுக்குள்ள 3 கேள்விகள எழுப்புது. ஒரு விஷயத்த வெற்றிகரமா நடத்தணும் அப்படின்னா, அதுக்கு 3 விஷயம் கண்டிப்பா தேவைப்படும். அது அவசியமும் கூட. வியாபாரத்துல ஒரு பொருள எங்க விக்கிறோம்? எப்படி விக்கிறோம்? யார்கிட்ட விக்கிறோம்? இந்த 3 கேள்விக்கான பதில நீ கண்டுபிடிச்சனா, வியாபாரத்துல ஜெயிச்சிரலாம்னு சொல்லுது. இரவு முழுக்க தூங்காம அந்த 3 கேள்விக்கான விடைய பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. தோட்டத்துக்கு போய் எப்பவும் போல கூட நெறைய பழம் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. இப்போ ரொம்ப தெளிவா முதல் கேள்விக்கான விடைய யோசிக்கிறாங்க. ஒரு பொருள எங்க விக்கணும்? எந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்குதோ, அந்த இடத்துல தான் பொருள வைக்கணும். இப்போ அவங்க இருக்கிற இடத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, கோயில் இருக்கு, சுற்றுலா தலங்கள் இருக்கு, கடற்கரை இருக்கு. எந்த இடங்கள்ல மக்கள் அதிகமா இருக்காங்களோ, அங்க விக்க முடிவு பண்றாங்க. இப்போ அடுத்த கேள்விக்கான விடை யோசிக்கிறாங்க. ஒரு பொருள எப்படி விக்கிறோம்? ஒரு பொருளோட விலை அந்த பொருளுக்கான சரியான விலையா இருக்கணும். 2வது ஒரு விஷயத்துல தொடக்க நிலையில மக்கள கவர்றதுக்கு பொருளுக்கு சில சலுகைகளோ, இல்ல குறைவான விலையில குடுத்தா மட்டும் தான் வியாபாரத்துல நிலைக்க முடியும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எப்பவுமே ஒரு பழம் ₹5 விப்பாங்க. அதாவது ₹20க்கு 4 பழம் குடுப்பாங்க. ஆனா இப்பவும் அதே ஒரு பழம் ₹5 தான். ஆனா ₹20க்கு இப்போ 4 பழம் குடுக்கறதுக்கு பதிலா 6 பழம் குடுக்கலான்னு முடிவு பண்றாங்க. இப்போ அடுத்த கேள்விக்கான விடைய யோசிக்கிறாங்க. யார்கிட்ட விக்கணும்? அவங்க விக்கிற கொய்யா பழத்துல அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால, இந்த பழம் எல்லாருக்குமே பயன்படும்னு அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதாவது சின்ன பசங்க, நடுத்தர வயசு உள்ளவங்க, முதியவங்க, கர்ப்பிணி பெண்கள் இப்படி எல்லாருக்குமே பயன்படும்னு யோசிக்கிறாங்க. இந்த பழத்தோட நன்மைய சொல்லி, இந்த பழத்த நாம சாப்பிட்டா நமக்கு என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும்? இதெல்லாம் சொல்லி நாம பழத்த தேவைப்படுறவங்க கிட்ட வித்துடலான்னு ஒரு முடிவு பண்றாங்க. இப்போ இந்த பழத்த எங்க விக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி விக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார்கிட்ட விக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க யோசிச்சு வச்ச மாதிரி ஒரு பழம் ₹5 ஆனா சலுகை விலையில 6 பழம் ₹20ன்னு விக்கிறாங்க. இதனால கம்மி விலையில அதிக பழம் கிடைக்குதுன்னு நெறைய பேர் வாங்க ஆர்வம் காட்டுறாங்க. இந்த சலுகை மூலமா அவங்களுக்கு வர லாபம் கொஞ்சம் குறைஞ்சாலுமே, கொண்டு வந்த எல்லா பழங்களையும் விக்க முடியுது. அதுவும் ரொம்ப சீக்கிரமாவே விக்க முடியுது. இந்த முறைய பயன்படுத்தி பல நாள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்தையே பழங்கள வித்துக்கிட்டு வராங்க. பழங்கள் சீக்கிரமா விக்கிறதுனால இப்ப தினமும் 2 கூட பழங்கள வாங்கி விக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லாபமும் அதிகரிச்சுட்டே போகுது. வர பணத்த வச்சு குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இப்ப வீடும் கட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. பல மாசங்கள் போனதுக்கு அப்புறம் இப்போ பழம் விக்கிறது மட்டும் இல்லாம, மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற இடமா பார்த்து ஒரு பழக்கடையும் வைக்கிறாங்க. இந்த 2 தொழில் மூலமா அவங்களுக்கு அதிக பணம் கிடைக்குது. இப்போ உங்க வீட்டையும் நல்லபடியா சீக்கிரமா கட்டி முடிச்சுடுறாங்க. வீட்டையும் நல்லபடியா பார்த்துக்கிறாங்க. நல்லபடியா வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அவங்க குழந்தைங்க, அந்த பாட்டி இப்படி எல்லாருமே வாழ்க்கைய ஜெயிச்ச நிம்மதியில ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வராங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரி எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைச்சு எந்த முயற்சியுமே எடுக்காம இருந்திருந்தா, அவங்க இப்போ இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எத்தனை முறை தோல்வி அடைஞ்சாலும், மனசுக்குள்ள ஒரு தீர்க்கமான வைராகியம் இருந்தா, அது நம்மள கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க கதை ஒரு நல்ல உதாரணம். நாம எல்லாரும் ஒரு குறிக்கோள் அமைச்சு அதுக்காக கடுமையா உழைக்கிறோம். அதுல சில தோல்விகள் சந்திச்ச உடனே அந்த குறிக்கோளை கைவிட்டுறோம். இதுல நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு கைவிட்டுறோம். அங்கதான் நம்ம தோக்குறோமே. முதல்ல அந்த குறிக்கோளை நீங்க வைராகியமா மாத்துங்க. என்ன செஞ்சாவது அந்த குறிக்கோளை அடைஞ்சே தீர்வுன்னு ஒரு வைராகியத்தை உண்டு பண்ணுங்க. இந்த வைராகியம் அந்த குறிக்கோளை அடையறதுக்கு தேவையான எல்லா வழிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குறிக்கோள் அடையறதுக்கு ஒரு வழி மட்டும்தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க. பல வழிகள் இருக்கு. ரொம்ப தெளிவா ஆழமா யோசிச்சீங்க அப்படின்னா அந்த வழி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். எப்பவும் எப்படி தன்னம்பிக்கையா இருக்கிறது, எப்படி உங்களை நீங்க செல்ஃப் டெவலப் பண்றது, இதுக்காக வாரம் 2 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம். அதை மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட வைராகியம் எதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.